எல்லா பெற்றோர்களினதும் பெரும் கனவு கருவிலுள்ள தமது குழந்தை பெரிய கல்விவான்களாக வர வேண்டும் என்பதே. தற்போது மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் எவ்வாறு கருவிலேயே மூளை வளர்ச்சியை தூண்டலாம் என கண்டறிந்துள்ளனர். அது மட்டுமல்ல, கர்ப்பப்பையில் உள்ள குழந்தை கற்பிக்கும் முறையையும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் கருவில் உள்ள குழந்தையின் மூளை வளர்ச்சியை தூண்டும் 5 இரகசியங்கள் உங்களுடன் பகிரப்படுகின்றது. இப்புதிய விடயங்களை நீங்கள் அறிந்து நன்மை அடைவதுடன் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் நன்மை அடைய இதனை ஷேர் பண்ணுங்கள். குழந்தையின் மூளை வளர்ச்சி உங்கள் கர்ப்பத்தின் 3வது வாரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. உங்கள் வளரும் குழந்தை தனது கைகளை அசைப்பதன் மூலமும் கால்களால் உதைப்பதன் மூலமும் வெளி தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் திறன் கொண்டது என அறியப்பட்டுள்ளது. கருப்பையில் உங்கள் குழந்தையின் மூளை வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் 5 எளிய வழிகள் இதோ. டிப் நம்பர் 1, உடற்பயிற்சி. கர்ப்பமாக இருக்கும்போது உடற்பயிற்சி செய்வது மற்றும் சுறுசுறுப்பாக இருப்பது உங்கள் உடலின் ஆரோக்கியத்துக்கு மாத்திரமல்ல, உங்கள் குழந்தையின் மூளை வளர்ச்சியையும் அது மேம்படுத்துகிறது. தினசரி குறைந்தது 30 நிமிடங்களாக கர்ப்பிணி தாய்மார்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபடுவது மிகச்சிறந்த ஒரு விடயம். 2வது டிப்ஸாக நாங்கள் கூற வருவது பேலன்ஸ் டயட் பற்றியும் ஃபோலிக் ஆசிட் பற்றியும். உதாரணமாக பேலன்ஸ் டயட் சமச்சீர் உணவு என்பது சம்பந்தமாக எங்களது சேனலில் ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரப்பட்டுள்ளது. அதனை பார்க்காதவர்கள் கட்டாயம் பார்த்து பேலன்ஸ் டயட் எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்பது சம்பந்தமான முழு விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். இப்போது நாங்கள் பார்ப்போம் ஃபோலிக் ஆசிட் என்றால் என்னென்று. ஃபோலிக் ஆசிட் என்பது சாதாரணமாக நீங்கள் சாப்பிடும் டார்க் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், அதாவது மிக கடும் பச்சை நிறமாக உள்ள மரக்கறி வகைகள், இலை வகைகளை அதிகமாக நீங்கள் சாப்பிடணும். கறி சமைத்து சாப்பிடுவதை விடவும் இவற்றை பச்சையாக சாப்பிடக்கூடிய மாதிரி சலட் மாதிரி செய்து சாப்பிடலாம். வல்லாரை, மற்றது முருங்கை, இவ்வாறான உணவுகள். அடுத்தது பீன்ஸ் வகைகள், நிலக்கடலை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கிற சூரியகாந்தி விதைகள், மற்ற ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் நிறைய. மற்ற அது கூட ஃப்ரூட் ஜூஸஸ், அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்லேருந்து செய்யப்படும் வீட்டிலேயே நீங்கள் தயாரிக்கும் ஃப்ரூட் ஜூஸஸ் சீனி போடாமல் அதை குடிக்கணும். மற்றது ஹோல் கிரெயின்ஸ் என்று சொல்கிறோம், அதாவது தீட்டாத அரிசி. இவ்வகையான பொருட்களில் அதிகமாக ஃபோலிக் ஆசிட் உள்ளது. ஃபோலிக் ஆசிட் வளரும் குழந்தைகளின் வயிற்றிலிருந்து வளரும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமானது. ஆகவே இது டேப்லெட் வகையாகவும் கிடைக்கிறது. இது சாதாரணமாக எல்லா மயிலைத்தேல் நாடுகளில் கர்ப்பம் தரிப்பதற்கு முதலிருந்தே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கிராம் கொண்ட ஒரு டேப்லெட் டெய்லி ஒவ்வொரு டேப்லெட் குடிக்க சொல்வார்கள். அதனை பிள்ளை பிறக்கும் வரையும் தொடர்ச்சியாக இது குடித்து வருவது மிக மிக நல்லது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 3யில் நான் சொல்ல உள்ள விடயம் ஸ்பெஷலான உணவு வகைகள் என்னென்ன சாப்பிடணும் என்று. இந்த மூளை வளர்ச்சி மற்றது நல்ல ஞாபக சக்தி திறன் கொண்ட குழந்தைகளை பெறுவதற்கு அதுக்கு முக்கியமாக கோலின் அதிகமாக உள்ள உணவு வகை, DHA என்று கூறப்படும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவு வகைகளை அதிகமாக உண்ண வேண்டும். நாங்கள் பார்ப்போம். முதலாவது கோலின் என்று சொல்கிற உணவு சத்து எந்த உணவில் அதிகமாக காணப்படுகிறது. கூடுதலாக முட்டையில் மஞ்சக்கருவில் இது காணப்படுகிறது. ஆகவே கர்ப்பிணி தாய்மார்கள் தினசரி ஒவ்வொரு முட்டை சாப்பிட்டு வருவது, அவித்த முட்டையாக இருந்தால் மிகவும் நல்லது, மிகவும் நன்று. இந்த குழந்தை மூளை வளர்ச்சியும் மற்ற ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. மற்றது DHA, அதாவது ஒமேகா ஃபேட்டி ஆசிட் என்று சொல்கிறோம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்று சொல்கிறது. இதுவும் மூளை வளர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு தாது பொருள்.
இது அதிகமாக மீன் வகைகளில் அதிகமாக காணப்படுகிறது. மற்றும் சீ ஃபுட், கடலிலிருந்து கிடைக்கப்பட்ட கடல் உணவு வகைகள் சகலத்திலும் இது அதிகமாக காணப்படும். முக்கியமாக டூனா ஃபிஷ் என்று சொல்லுவோம், அதாவது சூறை மீன் என்று சொல்லுவார்கள், இதில் அதிகம். மற்றது உங்களோட நட்ஸ் வகைகள் சீட்ஸுகளையும் அதிகமாக காணப்படுது. எவ்வகையான நட்ஸ் என்னும் போது ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் என்று இருக்குது, அடுத்தது சியா சீட்ஸ் என்று இருக்குது, அடுத்தது வால்நட்ஸ் இருக்குது. இந்த மூணுலேயும் அதிகமாக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுது. மற்றது எண்ணெய் வகைகள் நீங்கள் பாவிக்கிற நேரத்தில் ஃப்ளெக்ஸ் சீட் ஆயில் என்று இருக்குது, அதை பாவிங்க. சோயாபீன் ஆயில் என்று இருக்குது, அது நல்ல. அடுத்து கெனோலா ஆயில் என்று இருக்குது. இந்த மூன்றுலேயும் இந்த 3 வகையான இந்த ஆயில்களில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக காணப்படுகிறது. மற்றது 4வது டிப் நான் கூறப்போவது நித்திரை. அதாவது நீங்கள் உங்களுக்கு கர்ப்பவதிகள் கண்டு நேரம் விடிய விடிய முழிச்சு கொண்டிருக்கிறது உடம்புக்கு உங்களுக்கும் சரியில்லை, வளரும் குழந்தைக்கும் எஃபெக்ட் பண்ணும். அதாவது உங்கள் குழந்தை மூளை வளர்ச்சி சரியாக நடைபெறத்துக்குரிய நேரம் நீங்கள் நித்திரை கொண்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் போது தான் அதனுடைய மூளை வளர்ச்சி அதிகமாக நடைபெறும். குறைந்தது கர்ப்பிணி தாய்மார்கள் 8 தொடக்கம் 10 மணித்தியாலம் தினசரி இரவில் தூங்க வேண்டும். மற்றது தூங்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம், கர்ப்பிணி தாய்மார்கள் விசேடமாக இடது பக்கமாக நீங்கள் தலையை வைத்து தூங்கணும். ஏனென்றால் இடது பக்கமாக தூங்குவதால் உள்ளது உங்களோட லிவருக்கு போதிய அளவு பிளட் சப்ளை கிடைக்கும். மற்றது உங்களோட ஹார்ட்டுக்கு போதிய அளவு பிளட் சப்ளை கிடைக்கும். மற்றது கர்ப்பப்பைக்கு கூடுதலான அளவு பிளட் சப்ளை கிடைக்கும். அதன் மூலம் கர்ப்பப்பையில் இருக்கும் குழந்தைக்கும் போதுமான அளவு பிளட் சப்ளை கிடைக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். மற்றது 5வது முக்கியமான விடயத்தை நான் சொல்ல வருகிறேன், கர்ப்பப்பையில் உள்ள குழந்தைக்கு கற்பித்தல். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று. மொழிகளை கற்கக்கூடிய, பல மொழிகளை கற்கக்கூடிய ஆற்றல் கர்ப்பப்பையில் உள்ள குழந்தைக்கு உள்ளது. அது எவ்வாறு உள்ளது என்று சொல்லும்போது எங்களுடைய அதாவது தாயினுடைய ஃப்ரீக்குவென்சிஸை, அதாவது அவங்க உரத்து கதைப்பது ஒரு ஃப்ரீக்குவென்சி, அந்த ஃப்ரீக்குவென்சி இந்த குழந்தைகிட்ட கர்ப்பப்பைக்கு போய் அதுக்கு எஃபெக்ட் பண்ணுது. ஆகவே கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது அந்த குழந்தையுடன் நீங்கள் பேசுங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விஞ்ஞானிகள் கண்டுள்ளார்கள். அவர்கள் உரத்து பேசும்போது இந்த தாய்மார்கள் இந்த குழந்தையுடன் அவர்கள் மிக்க சந்தோஷம் அடைகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க காலால் உதைக்கிற, கையில் தட்டுற அப்படி விஷயங்கள் அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் லேசாக அந்த வயிற்று தடவி கொடுங்க. அப்போ அவங்களுக்கு விளங்குது நாங்கள் இப்படி நாங்கள் செய்கிற விஷயங்களை அவங்க ஆமோதிக்கிறாங்கள்ண்டு. அடுத்தது நீங்கள் வேறு மொழிகளில் உள்ள குழந்தைகளுக்குரிய புத்தகங்களை எடுத்து தாய்மார் உரத்து வாசிக்க வேண்டும். அவ்வாறு வாசிக்கும் போது அவங்களுக்கு மூளைக்கு இந்த ஃப்ரீக்குவன்சிஸ் கிடைக்குது. ஆகவே அவர்களுக்கு பிறகும் இலகுவாக இந்த மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு இந்த உரிய பயிற்சி ஏற்கனவே கருப்பையிலேயே வழங்கப்படுகிறது என்று கண்டறிகிறார். இதுபோன்று கணக்க விடயங்கள் இந்த பயிற்சியாக இப்போ வழங்கப்பட்டு இப்போது எவ்வாறு நாங்கள் மிகவும் புத்திசாலியுடைய ஒரு நோபல் பிரைஸ் பெறக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுக்கலாம் என்று சில நாடுகளில், அதாவது இஸ்ரேல் போன்ற நாடுகளில் அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் இவ்வகையான முயற்சிகளில் இன்னமும் எத்தனையோ படிகள் இருக்கிறது, அதனை செய்து தங்கள் குழந்தையை அந்த லெவலிலிருந்தே சிறந்த குழந்தைகளாக, பெரிய கல்விமான்களாக உருவாக்க பாடுபடுறார். இது போன்ற பல வீடியோக்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்து நீங்கள் நன்மை அடைவதுடன் உங்களோட நண்பர்களுக்கும் அதனை கூறி அவர்களுக்கும் பிரயோசனப்படக்கூடுதலாக உதவுங்கள். மற்றும் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை உங்களுக்கு பெறுறதுக்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் தவறாமல் சகல வீடியோக்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.